தமிழகத்திற்கு காவிரியில் நீர் திறந்து விடப்பட்டு வரும் நிலையில் தமிழக இளைஞர் ஒருவர் கர்நாடகாவில் தாக்கப்பட்டார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் தமிழகத்திலும் கர்நாடகாவிலும் சில இடங்களில் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நந்தாவிடம் தருகிறாரிடம் பேசலாம். நந்தா, தற்போது எந்தெந்த இடங்களெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது, எந்தெந்த இடங்களெல்லாம் பதற்றமானதாக கண்டறியப்பட்டிருக்கு? குறிப்பாக கர்நாடக தமிழக எல்லையான ஓசூர் பகுதியிலிருந்து, அதாவது அத்திப்பள்ளி, பெங்களூரு, மண்டியா, மைசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சரக்கு வாகனங்கள் கொண்டு செல்வது வழக்கம். இந்த வகையில இன்றைக்கு போராட்டம் தீவிரமடைந்த நிலையில கர்நாடக மாநிலம் மண்டியா, மைசூரு, அதே போல நைஸ் ரோடு, அதாவது எலக்ட்ரானிக் சிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக பதிவெண் கொண்ட லாரிகள் எரிக்கப்பட்டு தீக்கு இரையாகி இருக்கிறது. அதே போன்று சென்ட் ஜான்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தனியார் மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதி பெங்களூர்ல, அந்த பகுதியில தனியார் பேருந்து மீது கல்வீச்சு ஏற்பட்டிருக்கு. சுமார் ஒரு 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மீது கற்கள் வீசப்பட்டுள்ளன. அங்க இருக்கக்கூடிய போலீஸ், அதாவது 144 தடை விதிக்கப்பட்ட போதிலும் போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தும் போது பார்த்து கொண்டிருக்கின்றன தவிர அதை தடுக்கவோ இல்லது கிளர்ச்சியாளர்களை அங்கிருந்து விரட்டவோ எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. வேடிக்கை பார்த்தபடியே இருக்கின்றனர். நந்தா, இப்ப நம்ம காட்சியில பார்த்துட்டு இருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக கிடைச்ச பிரத்யேகமான காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்கள்ல தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த பிரத்யேக காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக பெங்களூருவில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மைதானா நந்தா? நிச்சயமா 144 தடை அப்படின்பது கண்துடைப்பு என்றே சொல்லலாம். எதற்காக அப்படின்னா 144 தடை பிறப்பித்த போதிலும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் உட்பட தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதாவது மைசூர், தற்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக மைசூர் பகுதியிலிருந்து ஓசூர் நோக்கி கொண்டிருந்த, அதாவது காலி வண்டி, எம்டி வண்டி, லாரி ஒன்று கொண்டிருந்தது. அந்த வண்டி மீது சுங்கச்சாவடி ஊழியர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். முகப்பு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு அந்த கற்கள் வீசி ஓசன்றுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இது போன்ற சம்பவங்களை போலீசார் வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருக்கின்றனர். நந்தா, மீண்டும் ஒருமுறை நமக்கு பிரத்யேகமான கிடைத்திருக்கக்கூடிய பல்வேறு காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் மீது கர்நாடகாவில் நடைபெற்று வரும் தாக்குதல் குறித்து நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நந்தா, தற்போது நேற்று சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவுக்கு பிறகு, அந்த ஒரு இளைஞர் தாக்கப்பட்ட வீடியோவிற்கு பிறகு தமிழகத்திலும் பல இடங்கள்ல சில தாக்குதல் நடைபெற்றதா தகவல் இருக்கு. குறிப்பா தமிழக எல்லையில எந்த அளவுக்கான பதற்றம் நீடிக்குது? ஜூஜுவாடி, அத்திப்பள்ளி இது போன்ற பகுதிகளை காட்டிலும் மைசூர், மாண்டியா போன்ற பகுதிகளில் தற்போது எந்த அளவுக்கு பதற்றம் இருக்கு நந்தா? கண்டிப்பா, அதாவது காவிரி தொடர்பாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்ட நாள் முதலே கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக மண்டியா, மைசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர போராட்டம் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து 5 நாட்கள், அதாவது 6ஆம் தேதி முதல் தொடர்ந்து 5 நாட்கள் தமிழகத்திலிருந்து, அதாவது ஓசூரில் இருந்து கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்படும் தமிழக அரசு பேருந்துகளின் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கர்நாடக அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி கர்நாடகா முழு அடைப்புக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அன்ற நாள் கர்நாடக அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் உட்பட அனைத்து பேருந்துகளின் சேவையும் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து 5 நாட்கள் நிறுத்தப்பட்டு நேற்று காலை முதல் தமிழக அரசு பேருந்துகள் வழக்கம் போல பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இயக்க தொடங்கப்பட்டன. இருந்த போதிலும் சமூக வலைத்தளங்கள்ல வெளியான அந்த வீடியோ, அதாவது தமிழர் ஒருவர் கர்நாடக மாநிலத்தில் அடிப்பது போன்ற ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியானதை தொடர்ந்து அதை எதிர்த்து பல்வேறு தமிழக அமைப்புகள் ஆங்காங்கே தமிழகத்தில் வன்முறையில் ஈடுபட்டு வருவதால் அதன் எதிரொலியாக கர்நாடகம் முழுவதும் இப்போது போராட்டம் மிக தீவிரமடைந்துள்ளது. இதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கர்நாடக எல்லையான ஓசூர் மற்றும் அத்திப்பள்ளியில மிக பதட்டமான நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக முழு அடைப்பின் போது அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டன. அதுக்கு முன்னதாக கர்நாடக பதிவு, அதாவது தமிழக பதிவின் கொண்ட வாகனங்கள் மட்டும் கர்நாடகாவில் அனுமதிக்கப்பட மறுக்கப்பட்டது. ஆனால் தற்போது 2 மாநிலங்களுக்கும் இடையான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டு போனது. அதாவது தமிழக கர்நாடக எல்லையில இரு மாநில போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. அங்கிருந்து வரக்கூடிய பெரும்பான்மையான வாகனங்கள், கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய பெரும்பான்மையான வாகனங்கள், தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள், முகப்பு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டே வருகின்றன. அந்த அளவுக்கு தீவிரமான கர்நாடகாவில் போராட்டங்கள் நடைபெற்று வருது. ஆங்காங்கே டயர் எரிப்பு, அதே போல வாகனங்கள் எரிப்பு, இது போன்ற மிக தீவிரமான நிலையில இருக்கு. மண்டியா பகுதிகளில் மிகவும் மோசமான நிலைமை நீடித்து வருது.
நந்தா, குறிப்பா உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகா தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுக்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்த நிலையில மீண்டும் தமிழகத்திற்கு 20ஆம் தேதி வரை 12,000 கனஅடி நீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடகாவிலும் நிறைய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த போராட்டங்களில் மட்டுமில்லாமல் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் தமிழர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்று நிறைய அதிகரித்துட்டே வருது. அந்த நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பிரத்யேகமான காட்சிகளும் நியூஸ் 18 தமிழ்நாடு கிடைச்சிருக்கு. குறிப்பா இந்த போன்ற உத்தரவுகள் வரும்போது மாண்டியா, ஹேமாவதி, கிருஷ்ணராஜசாகர் இது போன்ற அணைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகவும் அதிகமான பதற்றம் இருக்கும். தற்போது இந்த அணைகள் பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கா? ஏற்கனவே நடந்த ஒரு உச்சநீதிமன்ற உத்தரவு தெரிவித்த போது அந்த பகுதியில் அதிக அளவுக்கு போராட்டம் நடந்ததை பார்த்தோம். தற்போது அங்க நிலை எப்படி இருக்கு நந்தா? நிச்சயமா உச்சநீதிமன்றத்திலிருந்து காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விட உத்தரவு பிறப்பிட்ட நாள் முதலே தமிழகத்திற்கு தண்ணீர் விடக்கூடிய கிருஷ்ணராஜசாகர், அதே போன்று கபினி அணை, இது போன்ற பல்வேறு அணைகளுக்கு துணை ராணுவம் பாதுகாப்பு பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய அதாவது அன்றைய நாள் முதலே, அதாவது பல அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு சூறையாடப்பட்டன. மிகவும் பதட்டமான நிலை இருப்பதால் தற்போது அங்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது மிகவும் மோசமான நிலையில் ஆங்காங்கே வன்முறைகள் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றன. குறிப்பாக வெளியில் வரக்கூட பயப்படும் நிலையில் தமிழர்கள் இருக்கின்றன. இந்த சமூக வலைத்தளங்களில் வெளியான இந்த வீடியோ என்பது அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நந்தா, குறிப்பா ஏற்கனவே 9ஆம் தேதி கர்நாடகா முழுவதுமாக முழு பந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த பந்தின் போது பல்வேறு இடங்களில் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இது போன்ற நிறைய சம்பவங்கள் நடந்தது. இப்ப மீண்டும் கன்னட அலுவாலியா சங்கம் சார்பாக செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முழு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு அரசியல் கட்சியுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கு? அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? குறிப்பா விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுறாங்க? மீண்டும் செப்டம்பர் 15ஆம் தேதி பந்த் நடைபெற, முழு அளவிலான ஒரு பந்த் நடைபெற வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே ஐடி நிறுவனங்கள் மூடப்பட்டதன் காரணமாக, அன்றைக்கு 9ஆம் தேதி மூடப்பட்டதன் காரணமாக பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்கு. இந்த செப்டம்பர் 15 பந்த்ன்றது எந்தெந்த அமைப்புகள் அழைப்பு விடுத்திருக்கு நந்தா? கண்டிப்பா இந்த செப்டம்பர் 15 முழு அழைப்பு என்பதும், அதே போன்று இப்போது நடக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் இது குறித்த அரசியல் கட்சிகளுடைய அந்த வெளிப்பாடு என்பது வெறும் ஒரு கண்மூடித்தனமாக ஒரு சாதாரண ஒரு விஷயமாகவே இருக்கிறது. குறிப்பாக சித்தராமையா சில நாட்களுக்கு முன்பு நமக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயங்கள், பலத்த இதய கனத்தோடு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுகிறோம். விவசாய அமைப்புகள், அதே போல கன்னட அமைப்புகள் போராட்டங்களிலும் ஈடுபட வேண்டாம், தயவு செய்து பொறுமை காக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அவர் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும், 144 தடை விதித்திருந்த போதிலும், போலீசார் கண்ணெதிரே தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் தீக்கிரையாக்கப்படுகின்றன. எனவே இந்த அனைத்து சம்பவங்களும் கர்நாடக அரசியல்வாதிகளை பொறுத்தவரையும், கர்நாடக அரசின் பொறுத்தவரையும் ஒரு சாதாரண ஒரு விஷயமாகவே தெரிகிறது. வெளியில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மாதிரியாகவும், உள்ளே நடந்து கொள்ளும் விஷயம் வேறு ஒரு மாதிரியாகவும் இருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்போது கர்நாடகாவில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் குறித்தும் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களின் நிலை குறித்தும் விரிவான தகவலை கொடுத்தீங்க. தகவலுக்கு நன்றி பாலா. உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுவுக்கு உச்சநீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் தமிழகத்திற்கு 20ஆம் தேதி வரை 12,000 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மீண்டும் கர்நாடகாவின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகளில் தமிழக வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதும், தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதும், பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேகமான காட்சிகள் இது. பல இடங்களிலும், குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர், கபினி, அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா தமிழக எல்லையான ஜூஜுவாடி, அத்திப்பள்ளி ஆகிய பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் வரக்கூடிய செப்டம்பர் 15ஆம் தேதி கர்நாடகாவில் முழு பந்த் நடத்தப்படும் என்று ஒரு சில அமைப்புகள் அழைப்பு விடுத்திருக்கின்றன. ஆனால் இதுவரைக்கும் மற்ற அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு அழைப்பும் விடுக்கப்படவில்லை. ஆனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக காவிரி விவகாரத்திற்காக போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகள் சார்பாக செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முழு பந்த் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்றும், அமைதி நிலவ வேண்டும் என்றும் இரு மாநில முதலமைச்சர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் நேற்று தமிழக இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தாக்குதல் நடத்திய இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்போது நாம் காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேகமான காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்களை நாம் நேரிலேயே பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.